கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு இடைபடும்படியாக, தேவனுடைய நாமம் நம்மில் மகிமைப்படும்படியாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். விசேஷமாக இந்த நாளில் நாம் ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபை நம்மில் பெருகத்தக்கதாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவ்வாறு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தும் பொழுது தேவ சமூகத்தில் அமர்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எடுத்துக்கொள்வோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதில் நாம் பார்க்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி அந்த வாக்கியத்தில் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நாம் வாழ்கிற நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே அப்படிதான் இருக்குது இல்லையா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் எப்படி வருகிறானோ அதே போலே தான் நம்ம சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம் தேவ சமூகத்தில் அமரும் பொழுது நமக்கு ஜீவன் உண்டாகும், பரிபூரணம் உண்டாகும் என்று கர்த்தர் கூறுகிறார். ஜீவன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்ல பேலன்ஸ், சுகம் எல்லாம் கொடுத்து தேவன் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ செய்கிறவராய் நம்மோடு இருப்பேன் என்று கூறுகிறார். பரிபூரணம் அப்படிங்கும் போது தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை வந்து தங்கும். நாம் தேவனிடத்தில் எதை கேட்டோமோ அதை பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பரிபூரண நன்மையை நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கொடுக்கிற தேவனாய் அவர் நம் மத்தியில் இடைபடுவேன் என்று கூறுகிறார். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் நம்மை முற்றிலும் தாழ்த்துகிறவர்களாய் இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்க நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். அவ்வாறு நாம் ஓடணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தம் நமக்குள்ள வரும் பொழுது தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்வார்? ஜெயமாய் மாற்றி நம்முடைய வாழ்க்கையை செழிக்க செய்கிறவராய் நம் கரங்களை பிடித்துக் கொள்வார். எனவே நாம் தேவ சமூகத்தில் இந்த நாளில் நான் எதை உடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தணும், எதை நான் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது தேவன் ஒரு சில காரியங்களை நம்மோடு இடைபடும்படியாய் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். எனவே இந்த காரியங்களை நம்ம தேவ சமூகத்தில் செய்யும் பொழுது தேவன் என்ன செய்ய நமக்கு ஒரு நல்ல ஜீவன், ஒரு பரிபூரணத்தை கொடுத்து நம்மை தலைத்திருக்க செய்வேன் என்று கூறுகிறார். நாம் பார்க்கலாம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பின்பாகம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம குடும்பமாக கர்த்தரை தொழுது கொள்கிறவங்களா இருக்கிறோமா? நம்ம யோசுவாவை எடுத்துக்கிட்டோம்னா அவர் அந்த ஜனங்களை கூட்டி சேர்த்து தொழுது கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து தனியாக அமர்ந்து அப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இருந்ததுனால அந்த கானானை சுதந்திரித்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நாமும் என்ன செய்வோம்? குடும்பமாய் தேவனுடைய சமூகத்தில் அமரும் பொழுது தேவன் என்ன செய்வார்? நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியத்திலும் அவர் தலைவராய் என்ன செய்வார்? வந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு தேவன் ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் என்ன செய்வார்? நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அவர் என்ன செய்வார்? தெரிந்தெடுப்பார். எப்படி அன்னைக்கு அந்த யோசுவாவை தெரிந்து கொண்டு அந்த கானானை சுதந்திரிக்க செய்தாரோ அதே போல நம்மை தெரிந்து கொள்கிற தேவனாய் அவர் நம்முடைய சமூகத்தில் வரும் பொழுது தேவன் பெரிய பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்கிறவர்களாய் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? குடும்பமாய் தொழ வேண்டும். அப்போ நம்ம குடும்பமாக இன்னைக்கு நம்ம தொழுறோமா? நம்முடைய வீடுகளில் குடும்ப ஜபம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம குடும்பம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கணவன் மனைவி நம்முடைய பிள்ளைகள் நாம் இணைந்து ஜபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேரும் இணைந்து ஜபிக்கும் பொழுது எல்லா காரியங்களிலும் தேவன் என்ன செய்வார்? நமக்கு வெற்றியை தருகிறவராக இருப்பார். எந்த இடத்துலையும் என்ன ஆகாது? தோல்விங்கிறதே நமக்கு வராது. நம்ம அப்படி குடும்பமாக சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது துதிக்கும் பொழுது அவருடைய நாமத்தில் நம்ம அமரும் பொழுது ஒரு மனதின் ஆவியை தேவன் என்ன செய்வார்? நம்முடைய குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருவார். அந்த ஒரு மனதின் ஆவி நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வரும் பொழுது தேவனுடைய சமாதானம் என்ன செய்யும்? நம் குடும்பங்களை நிறைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன ஆகும்? ஒரு ஒற்றுமை அந்த இடத்துல நம்ம குடும்பத்தில் பலப்படும். அருமையான ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் 3 சிப்ளிங்ஸ் 3 சகோதர சகோதரிகள் இருந்தாங்க. அப்போது அவங்க அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த 3 பேர்கிட்டையும் போய் நின்று ஜெபம் பண்ணாங்க. முதலாவது ஒரு மகளை பார்த்துட்டு அந்த மகா, நான் ஏசப்பாக்கு நான் பிரியமானவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்கிட்ட தான் ஏசப்பா ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மகா நின்றுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க கிட்ட ஏசப்பா போகவே இல்லை. ரெண்டாவது ஒரு மகளை பார்த்துட்டு அப்படி ஒரு புன்முறுவலாக சிரிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. மூணாவது அவங்களுடைய மகனினா அவங்க கையில் என்ன செஞ்ச தலையில் கை வச்சு ஏசப்பா என்ன செஞ்சாங்க? ப்ரே பண்ண தொடங்கினாங்க. ப்ரே பண்ண தொடங்கினோடனே இவங்க 2 பேருக்கும் ஐயோ நான் எவ்வளோ தூரம் ஏசப்பா சமூகத்தில்
நான் விழுந்து கிடக்கிறேன், ஏசப்பாக்காக நான் எல்லாம் செய்கிறேனே, ஏசப்பா வந்து என்ன தொடலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் கவலையாக இருந்துச்சு. அப்போ ஏசப்பா சொன்னாங்க அவங்களுடைய தாய்கிட்ட, உங்கள் மூத்த மகா எப்பொழுதும் என் சமூகத்திலேயே இருக்கிறனால நான் அவளை தொடக்கூட இல்லை, நான் பாட்டு போயிட்டேன். உங்கள் 2வது மகா என்ன செஞ்சா, அப்பப்போ என்னை பார்த்துட்டு இருந்தா, அப்பப்போ ஜெபிச்சா, அப்பப்போ வேதம் வாசித்தா, அப்பப்போ என்ன செஞ்சா, அவள் தன்னுடைய காரியங்களை குறித்து என்னுடைய சமூகத்தில் சொன்னா. அதனால என்ன செஞ்சேன், நான் அவளை ஒரு புன்முறுவலோடு நான் சிரிச்சிட்டு நான் போயிட்டேன். ஆனால் உங்கள் மகன் என்னை தேடவும் இல்லை, என்னை எதுவுமே பண்ணலை, அதனால தான் அவனுடைய தலைகளில் என்னுடைய கையை வைத்து நான் ஜெபித்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது அந்த இடத்துல அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஜெப வாழ்க்கையில் என்ன இல்லை, வெளிப்பிரகாரமாக அந்த குடும்பம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு நிலையான ஒரு ஜெப வாழ்க்கை இல்லாததை அந்த இடத்துல ஏசப்பா அந்த அம்மாவுக்கு சுட்டி காட்டினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளுடைய லைஃப்லையும் என்ன செய்ய, வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்தில் நம்ம குடும்பமாய் முழுவதும் தாழ்த்தும் பொழுது, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையால் இருந்தாலும் சரி, என்ன தடைப்பட்ட காரியங்கள் இருந்தாலும், நமக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள், எத்தனை மனிதர்கள் எழும்பி வந்தாலும் தேவன் என்ன செய்வார், நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவனாய் அவர் இருந்து என்ன செய்வார், நம்ம எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் சேர்த்து கொள்கிறவராய் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா, இப்படி நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம ஒற்றுமையாக சந்தோஷமாக குடும்பமாக தொழுது தேவனுடைய சமூகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல தான் பிசாசு என்ன செய்வான், இந்த குடும்பம் எனக்காக எழும்பிட்டு இருக்கு, இந்த குடும்பம் எனக்குள்ளே கட்டப்பட்டுட்டு இருக்குங்கும் போது வேணான மனிதர்கள்னால சோதனைகள் என்ன செய்யலாம், வரலாம். அல்லது பிசாசு பல தந்திரங்களை செய்து சூழ்ச்சிகள் செய்து என்ன செய்யலாம், நம் குடும்பங்களுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்த வரலாம். அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும், உறுதியாய் தேவனை நாம் பற்றி கொள்ளணும். பற்றி கொள்ளும் பொழுது அப்போ நம்ம என்ன செய்யணும், பற்றி கொள்ளணும்னா ஜெபத்தில் இன்னும் அதிகமாய் நாம் இருக்கணும். தேவன் விரும்புவது நம் குடும்பமாய் தொழுது கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம எழுந்த உடனே தேவனுடைய சமூகத்தில் அமரும் பொழுது தேவன் என்ன செய்வார், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருந்து அந்த நாள் முழுவதும் நமக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்யத்தக்க நம்முடைய கரங்களை பிடித்து கொள்வேன்னு சொல்கிறதுனால நம்ம எப்பொழுதும் தேவ சமூகத்தில் அமரும் பொழுது குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் தொழுது கொள்ளத்தக்க நம்மை அர்ப்பணிப்போம். அப்போ தேவன் என்ன செய்வார், நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஜீவன் சுகம் பலன் கொடுத்து ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தினால் நிறைப்பார். அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதில் நம்ம பார்த்தோம்னா, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குறோம், கண்கூடா நிறைய காரியங்களை பார்க்குறோம். அன்பு இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இல்லையா. எங்கே பார்த்தாலும் நமக்கு அன்பு கிடைக்காத ஒரு தணிந்து போன காலமாக இருக்குது. நம்ம முன்னால் ஒன்று பேசி பின்னால் ஒன்று பேசுகிற கூட்டங்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு விசுவாசம் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கோ, அதை விட நம்மளுடைய அன்பு ஏசப்பா மேலே அதிகமாக இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் அமருகிறவர்களாக நம்ம இருந்து அவருடைய சமூகத்தில் அன்பால் நம்ம அவரை நினைக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார், அவர் தான் சொல்லியிருக்காரு, எல்லா கற்பனைகளையும் பிரதான கற்பனை நம்ம புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அன்பு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய அன்பு முழுமையாக எங்கே போகும், தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது தேவன் என்ன செய்வார், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிறவராக என்ன செய்வார், நம்மை சுற்றி வேலியடைத்து பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னன்னா, நம்ம அன்பு எப்பொழுதுமே கர்த்தர் மேலே நம்ம செலுத்துகிற அன்பு உலக மனிதர்களுக்காக என்ன செய்யக்கூடாது, நம்ம ஜெபிக்கிறவர்களாய் வேதத்தை வாசிக்கிறவங்களா மற்றவங்க நம்மளுடைய நற்கிரியைகளை கண்டு தேவனுடைய அன்பு நம்மகிட்ட இருக்குங்கிறத என்ன செய்யணும், அவங்க அறிந்து கொள்ளணும். அப்படி அவங்க மற்றவங்க நம்மளை அறிந்து கொள்ளணும்னா நம்மளுடைய அன்பு மாயமற்றதாய் தேவ சமூகத்தில் இருக்கணும். எப்பொழுதும் நம்ம தேவ சமூகத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார், நம்ம பார்க்குறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார், நம்முடைய கரங்களை பிடித்து கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம கூட ஏசப்பா கரத்தை பிடிச்சோம்னா நம்ம விட்டுருவோம். ஆனால் தேவன் நம்முடைய கரத்தை பிடிச்சிட்டாருன்னா அவர் விடவே மாட்டார். அப்போ ஒரு முழுமையான அன்பை நம்ம தேவ சமூகத்தில் செலுத்தும் பொழுதுதான் தேவன் என்ன செய்வார், நம்முடைய கரங்களை
பிடிக்கிறவராய் என்ன செய்வார், நம்மை பிடித்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த உலகத்தில் எத்தனையோ அன்பு இருக்கு இல்லையா? சகோதர அன்பு இருக்குது, பெற்றோருடைய அன்பு இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அன்பு இருக்குது. இப்படி நிறைய காரியங்கள் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தேவன் என்ன செய்கிறார், இந்த இடங்கள்லாம் மற்றவர்கள் மேலே நம்ம அன்பு செலுத்தாதபடி நம்ம தேவனுடைய மேலே நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான ஒரு சகோதரி சொல்லுவாங்க, நம்ம கர்த்தர் 5 விரல்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த விரல்களில் எதை எதை யாருக்கு நீங்கள் அர்ப்பணிச்சிருக்கீங்க அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம், முதல் அன்பு எப்போதுமே நம்ம என்ன செய்வோம், நமக்கு தான் கொடுப்போம். இல்லவே இல்லை. நம்முடைய முதலாவது அன்பு இந்த பெருவிரல் எப்படி இருக்கோ அதே போல் ஏசப்பா கிட்ட நம்முடைய முதலாவது அன்பு இருக்கணும். ரெண்டாவது நம்முடைய ஹஸ்பண்ட் மேலே நமக்கு அன்பு இருக்கணும், அல்லது மனைவி மேலே அன்பு இருக்கணும். அடுத்து நம்முடைய பிள்ளைகள் மேலே இருக்கணும். அடுத்து என்ன செய்யணும், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மேலே நம்முடைய அன்பு வைக்கணும். கடைசியாக தான் நம்மை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம மட்டுமே நம்ம நேசிச்சுட்டு மற்ற காரியங்களை சிந்திக்காதபடி தேவ அன்பை இழந்தவர்களாய் நம்ம இருந்தோம்னா நம்ம எதுலையுமே என்ன செய்ய முடியாது, ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. எப்படி அந்த திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? அவன் என்ன செய்வான், இதுதான் தகுந்த வேலை, இவங்களோட அன்பு கர்த்தர் மேலே இல்லை, அவங்களோட அன்பு ஃபுல்லாக அவங்கள குறித்தும் அவங்க சுற்றி இருக்கிற காரியங்களையும் குறித்து இருக்குன்னு சொல்லி ஈஸியாக என்ன செய்வான், பிசாசானவன் நம்மை ஆட்கொள்கிறவனாய் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வர அநேக காரியங்கள் இருக்குது. எனவே நம்ம எப்பொழுது என்ன செய்வோம், தேவனுடைய அன்புல நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது, தேவ அன்புல நம்ம நிலைச்சிச்சோன்னா நம்மளை சுற்றி எவ்வளவு காரியங்கள் பிசாசின் தந்திரங்கள் எது வந்தாலும் என்ன செய்வார் தேவன், என் பிள்ளை மேலே உனக்கு கை வைக்க அதிகாரம் கிடையாது, என் பிள்ளை என்கிட்ட அன்பாக இருக்கா, என் மகளோட வீட்டில் நான் தான் முதலாளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை எந்த ஒரு சத்துருவின் போராட்டங்களும் அணுகாதபடி நம்முடைய கரங்களை என்ன செய்வார், தூக்கி நிலைநிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சகோதர சிநேகம் இன்னைக்கு நம்மள நிலைத்திருக்குதான்னு சொல்லி நம்ம சற்று சிந்திச்சு பார்ப்போம் இல்லையா? இன்னைக்கு சகோதரருக்குள்ளே நம்முடைய ஒற்றுமை எப்படி இருக்குது? இன்னைக்கு அநேக காரியங்களில் பார்த்துட்டோன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கும் போட்டி, பொறாமை, சண்டைகள் சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம எப்பொழுதுமே தேவ சமூகம் அதை விரும்பவே இல்லை. ஆவியானவர் அதை விரும்பவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கிற சகோதரர்களானாலும் சரி, அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களானாலும் சரி, நம்ம எப்பொழுதும் என்ன செய்வோம், சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியம் வந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து நம்முடைய சகோதரர்களை குறித்தா இருக்கலாம், நம்ம அண்டை அயலார்களை குறித்தா இருக்கலாம், எதுனாலும் நம்ம என்ன செய்வோம், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஏசப்பா இந்த காரியம் உடைய பாதத்தில் நான் வைக்கிறேன், என்னோட வாழ்க்கையில் இந்த சகோதர சிநேகத்துக்கு இடையூறாக எதுவுமே வரக்கூடாது, என்னோட அன்பு உங்ககிட்ட எப்படி நிலைத்திருக்குதோ அதே போல் என் குடும்பங்கள்லையும் நிலைத்திருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார், நமக்கு எதிரடையாய் வருகிற எல்லா காரியங்களையும் தடை கற்களையும் அவர் என்ன செய்வார், நீக்கி போட்டு ஒரு சரியான வழியில் நம்மை நடத்தி அவருடைய அன்பினால் என்ன செய்வார், அந்த இடத்துல நம்ம மேன்மைப்படுத்துவார். அதனால் ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களோடு எந்த ஒரு போராட்டங்களோ பிரச்சனைகளோ இருந்தாலும் அந்த இடத்துல தேவ சமூகத்தில் அமரும் பொழுது தேவனுடைய அன்பு நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிறவர்களும் நம்ம என்ன செய்வாங்க, தேடி வரத்தக்க தேவன் என்ன செய்வார், கிருபையின் வரங்களை என்ன செய்வாங்க, நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து நமக்கு எப்போதுமே ஒரு பூரணமான அன்பு இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது போல் பரிபூர்ணப்பட வந்தேன் கர்த்தர் சொல்கிறார், அந்த பூரண அன்பு. அப்போ ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அதான், என் மகிட்ட ஒரு பூரண அன்பு இருக்கணும், அவள் இருக்கிற இடத்துல செல்கிற இடத்துல என்கிட்ட எல்லா இடத்துலையும் அவட்ட ஒரு பூரண அன்பு இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் என்ன செய்யும், நம்மை சூழ்ந்து கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், நீ இந்த வழியில நட, இப்படி பண்ணுன்னு அவருடைய அன்பின் கயிறுகள்னால என்ன செய்வார், நம்மை கிட்ட இழுத்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் ஜெயத்தை கொடுப்பார் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உதறி தள்ளிவிட்டு எப்படி நம்ம விசுவாசத்தோட நம்பிக்கையோட தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோமோ அதே போல் தேவனுடைய பாதத்தில் நம்முடைய அன்பை நாம் ஊற்றும் பொழுது தேவன் என்ன செய்வார், நம்ம இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் நம்மீது என்ன செய்வாங்க, ஏசப்பா அன்பு கூறுகிறவராய் இருந்து எல்லா இடத்திலும் ஜெயத்தையும் மேன்மையும் கனத்தையும் கொடுத்து அநேகருக்கு மத்தியில் என்ன செய்வாங்க, நம்மை உயர்த்துகிறவராய் நம் கரங்களை பிடித்து கொள்வார். அதனால் எல்லா இடத்திலும் நம்ம என்ன செய்வோம், அன்பு கூறுகிறவர்களாய் நாம் இருப்போம். தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் அன்பு கூறும் பொழுது அந்த அன்பு பெரிய மாற்றங்களை
நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். தேவ சமாதானத்தை கொண்டு வரும். தேவன் என்ன செய்வார்? அவருடைய கிருபையினாலும் நன்மையினாலும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை நிறைத்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறதுனால எப்பொழுதும் நான் அன்பு மட்டும் கூறுகிறவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய கரம் எல்லாம் நம்மோடு இடைப்பட்டு எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஒரு சமாதானத்தின் வாழ்க்கையை நமக்கு கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்தும். அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்த்தோம், நம்ம குடும்பமாய் தொழ வேண்டும். அப்புறம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும்னு பார்த்தோம். அடுத்து நாம் கொடுக்க வேண்டும். தேவன் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அவரவர் தகுதிக்கு தக்க பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து தான் வைத்திருப்பார் இல்லையா? யாருமே நம்ம ரொம்ப அப்படி வறுமை அப்படின்னு சொல்லாதபடிக்கு தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவையானது அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், இந்த வசனம் எப்படின்னா நம்முடைய ஆலயத்தில் தேவனுக்கு மகிமைப்படுத்தும்படியாய் நாம் நம்முடைய காரியங்களை செலுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு நம்ம அனனியா சப்பிராலோட இது நமக்கு தெரியும் இல்லையா? இப்படி நிறைய காரியங்கள் நம்ம வேதாகமத்திலிருந்து பார்க்குறோம். ஆனால் தேவன் விரும்புகிறது என்னன்னா, நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். அவருடைய சமூகத்தில் போய் நம்ம என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்தி தேவன் நமக்கு செய்த உபகாரங்களுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவருடைய சமூகத்தில் படைக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம சுற்றி நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். நம்ம எப்படி தேவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கூட சில நேரத்தில் என்ன செஞ்சிடறோம்? யோசிச்சிடறோம். ஆனால் தேவனுடைய ஊழியங்களுக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் நமக்கென்று தேவன் கொடுத்த நல்ல ஆலயங்களுக்கும் எழும்புவதற்கும் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம கொடுக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறாரு? இடைபடுகிறவராய் வருவேன்னு சொல்கிறாரு. அதான் பரிபூரண ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன் கொடுக்கணும்னா நாம் தேவனுக்கு கொடுக்கிறவர்களாய், தேவனுடைய நாமத்தை எல்லா இடத்திலும் உயர்த்துகிறவர்களாய், தேவனுடைய நாமத்தை பிரசித்தப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர். அதனால் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய நேரங்களை கர்த்தருக்கு செலவழிக்கணும். தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள்னால நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஊழியங்களை நம்ம மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம அப்படி செய்கிறோமான்னு சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறோம்? எனக்கு என் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க? கஷ்டத்தின் பாதைகளில் இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். நம்முடைய கரங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற கரங்களாய் மாறும் பொழுது தேவன் என்ன செய்வார்? நம்மை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் என்ன செய்வார்? நம்ம மத்தியில் இடைபடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நிறைய நம்ம ஊழியங்களை பார்க்குறோம் இல்லையா? எத்தனையோ ஊழியங்கள் தங்களுடைய ஊழியத்தை அடைக்க கூட முடியாதபடிக்கு அடைப்பட்ட கதவுகளோடு இருக்கிறாங்க. நல்ல தேவனுடைய மகிமை நிறைந்தவர்கள் வெளியே வராதபடிக்கு அடைப்பட்டு கிடக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாய் மாற வேண்டும். யார் அப்போ நம்ம நினைக்கலாம், நான் எங்களுக்கு கொடுக்கவா அப்படின்னு நமக்கு நிறைய ஒரு போராட்டமான காரியங்கள் வரும். ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து நாம் செபித்து, ஏசப்பா நான் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தேவன் என்ன செய்வார்? அந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அவ்வாறு நாம் வெளிப்படுத்தும் போது ஏழை எளியவர்களுக்கு நாம் இறங்குகிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார்? நம்மை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறையா ஒரு கூட்ட ஜனங்கள் எப்படின்னா நம்மளுடைய புறமத சகோதரர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க மாட்டாங்க. அப்படி நம்ம இருக்கவே கூடாது. அவங்கள நம்ம அதிகமாய் நேசிக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார்? அந்த இடத்துல மகிழ்கிறவராய் காணப்படுவார். அவங்களுக்கு நம்ம உதவிகள் செய்து அவங்களுடைய கஷ்டத்தில் நம்ம பங்கெடுக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு ஒரு மேன்மை வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாக, ஊழியங்களை தாங்குகிறவர்களாக, கஷ்டப்பட்டவருடைய காரியங்களை நம்ம பங்கு கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாக, நம்முடைய அன்பை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, நம்முடைய நேரத்தை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, நம்ம அவங்களுடைய தாங்கும் பொழுது அவங்க மனதில் ஏற்படுகிற அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் தேவன் என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எப்பொழுதுமே கர்த்தருக்காக நம்ம ஒரு டைமை கொடுத்தோன்னா அதுக்குரிய ஆசீர்வாதம் நிச்சயம் நம்ம லைஃப்பில்
உண்டு. ஏன்னா கர்த்தர் நம்மளை வந்து மேலேருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. என் பிள்ளை எனக்காக இந்த டைமை கொடுத்தா, என் பிள்ளை அன்பை கொடுத்தா, என் பிள்ளை இந்த ஊழியங்களை தாங்குறா அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்வார்? ரெட்டிப்பான நன்மையினால நம்ம குடும்பங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம் தேவனுடைய மகிமை விலகி போகிற காரியங்கள் நிறைய இருக்கு இல்லையா? உலக பிரகாரமா அவங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா தேவ சமூகத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா நம்ம அப்படி இல்லாதபடிக்கு தேவனுடைய சமூகத்துல கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்வாரு? நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் ஜெய கிறிஸ்துவாய் என்ன செய்வாரு? நம்முடைய கரங்களை பிடித்து கொள்வேன்னு சொல்றாரு. அடுத்து தேவன் விரும்புறது என்னன்னா, வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு கர்த்தர் விரும்புறாரு. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமான்னு சற்று சிந்திச்சு பார்ப்போம். நம்மளுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக நம்ம எதையும் செய்யாதபடிக்கு தேவனுடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தி, இசப்பா இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் உமக்காக செய்கிறேன், உமக்காக கொடுக்கிறேன், உமக்காகவே நான் வாழ்றேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தேவன் என்ன செய்வாரு? எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு நேரான பாதையை அவர் திறந்து கொடுப்பேன்னு சொல்றாரு. இன்னைக்கு குறுகலான பாதையில சென்று கொண்டிருக்கலாம். ஆனா தேவ சமூகத்துல முற்றிலும் நம்மளை தாழ்த்தும் பொழுது ஒரு விசாலமான பாதையை கொடுக்கிற தேவனாய் அவர் இருப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுக்கிறவர்களாய், தேவனுடைய சமூகத்துல முழுவதும் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம இருக்கும் பொழுது தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்பதான் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்தரங்கத்துல நம்முடைய உள்ளத்தை தான் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் ஒவ்வொன்றையும் அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை எப்படி இருக்கிறா? என் பிள்ளை குடும்பமா தொழுது கொண்டிருக்கிறாளா? என் பிள்ளை அன்பு செலுத்துகிறவரா இருக்கிறா? என் பிள்ளை கொடுக்கிறவளா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். 3 காரியங்களை தேவனுடைய சமூகத்துல நாம அழகா சிந்திச்சோம். தேவனுடைய மகிமை, அந்த ஜீவன், சுகம், பலன் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரணும். பரிபூரண ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்குள்ள வரணும்னா எடுத்துக்கொள்வோம். யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்துச்சுன்னா கிருபைன்னு பெருகி கொண்டே போகுமே தவிர ஒரு நாளும் ஆசீர்வாதத்தின் குறைச்சல் நம் குடும்பங்களுக்குள்ள வரவே வராது. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நம்ம என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்துகிறவர்களாய் இருக்கணும். அவ்வாறு நாம் தாழ்த்தும் பொழுது குடும்பமாய் தொழ வேண்டும், அன்பு கூற வேண்டும். கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்வாரு? நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அதே மாதிரி நம்ம பார்க்கலாம். கொலோசையர் 2:10 மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களே. அப்போ நம்ம அந்த கிருபை நம்மளை பெறும்போது சகல துரைத்தனங்களுக்கும் அவர் தான் அதிகாரி, அவர் தான் தலைவர். அவருக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்? பரிபூர்ணம் உள்ளவர்களாய் நம்ம மாறும் பொழுது நம்மளால எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். தடைக்கற்கள் என்பதே நம்முடைய வாழ்க்கையில வராது. தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் என்ன செய்வாரு? நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. நம்முடைய சரீரத்துல நல்ல ஜீவன், சுகம், பலனை கொடுப்பேன்னு சொல்றாரு. அவ்வாறு எல்லாம் நம்மளை தேடி வரும் பொழுது தேவன் என்ன செய்வாரு? அவருடைய சாயலை நமக்கு கொடுப்பார். நம்மை பார்க்கிறவர்கள் அவரை பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஒரு பிரகாசத்தின் தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் என்ன செய்வாரு? நம்ம எல்லா இடத்திலும் ஒரு எழுப்பி பிரகாசிக்கிற ஒளி விளக்காய் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் மாற்றி பிசாசின் தந்திரங்களை அழித்து போட்டு பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்தி பாதுகாப்பேன்னு சொல்றாரு. அந்த தேவனை நோக்கி நாம் எல்லாரும் இப்ப பார்க்கலாம். தேவன் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா தடைக்கற்களையும் நீக்கி போட்டு தேவ சமாதானத்தை கொடுத்து பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுத்து வருகிற நாட்கள்ல ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றி பிரகாசிப்பிப்பேன் என்று கூறுகிறார். நான் அப்படியே தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீரப்பா. எங்களுடைய எல்லா காரியத்திலும் எங்களுக்கு முன் செல்கிறவராக நீங்க இருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ராஜா. உடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. அப்பா, இந்த உலகத்தின் அதிபதி திருடவும் கொல்லவும் அழிக்கவும் எங்களை தேடி வரலாம். ஆனா இசப்பா, நீங்க எங்க கூட இருக்கும் பொழுது உடைய ஜீவன் எங்களுக்கு கிடைக்குது ராஜா. உடைய பரிபூரண ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கிறது. நாங்கள் என்று சொல்ல எங்களுக்கு ஒன்றுமே இல்லப்பா.
அப்பா. சகலவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிறவர் நீர், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் நீர், எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கட்டளையிடுகிறவர் நீர் அப்பா. கர்த்தாவே, நீர் எங்களை முழுவதும் கர்த்தாவே அப்பா நீர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். தேவனுடைய வல்லமையின் நிழல், ஆசீர்வாதத்தின் நிழல் கர்த்தாவே எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்களின் மீதும் விழும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் நிற்கிறோம் சொல்லிட்டு விழுந்து போயிடக்கூடாது கர்த்தாவே. எப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் குடும்பமாய் உம்மை ஆராதிக்க, உம்முடைய சமூகத்தில் அமர, தேவரீர் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நற்கிரியைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களா இருக்க, துதியின் நாவை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உங்க அன்பின் திருக்கரம் எங்களை அரவணைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே நாங்கள் அன்பு கூறுகிறவர்களா இருக்கணும். தேவரீர் நீர் எங்களுக்கு கொடுத்த அன்பப்பா நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களா எல்லா இடத்திலும் நிலைத்திருக்கிற ஒரு நிலையான ஒரு கிருபையையும் நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் எங்கள் குடும்பங்களுக்குள்ள நீர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. நாங்கன்னு சொல்ல எங்க கிட்ட ஒன்றுமே இல்லை ராஜா. நீர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும் பொழுதுதான் உம்முடைய அன்பை சுதந்திரித்து கொண்டு அநேகருக்கு நாங்க சாட்சியாய் மாற முடியும். அந்த சாட்சியின் ஜீவியத்தப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட்டு கர்த்தாவே பெருக பண்ணும்படியாய் செபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே இந்த உலகத்துல நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நிமித்தம் நாங்க அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆம் கர்த்தாவே, அப்பேற்பட்ட கொடுக்கும் கரங்களை நீங்க எங்களுக்கு கொடுங்கப்பா. நாங்க எங்களுடைய நேரங்களை உமக்கு கொடுக்க நீங்க கிருபை கொடுங்க. அநேகருக்கு இறங்குகிறவர்களாய் நாங்க இருக்க கிருபை கொடுங்க. உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு இறங்குகிறவர்களாய் கொடுக்கிறவர்களாய் எங்க கைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. எல்லா தடை கற்களையும் நீங்க மாற்றி போடும்படியாய் செபிக்கிறோம். அற்புதத்தின் நிழல் கர்த்தாவே, ஆசீர்வாதத்தின் நிழல் கர்த்தாவே எங்க குடும்பங்களை பரிபூரணமாய் சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையின் மேல் கிருபை கர்த்தாவே எங்கள் குடும்பங்களை ஆட்கொண்டு அப்பா இயேசுவின் நாமத்தினால நாங்க கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே குடும்பமாய் சாட்சியாய் நிற்க எங்கள் குடும்பங்களை நீர் நிலை நிறுத்தும்படியாய் செபிக்கிறோம். அன்பின் திரு கரத்துல நீர் மறைத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. எங்கள் வீட்டின் தலைவரா நீங்க வாங்க. நீரே எங்களுக்காக எல்லா காரியத்திலும் முன் செல்கிறவராய் இருங்க கர்த்தாவே. விசாலமான பாதையில நீர் எங்கள் குடும்பங்களை நடத்த போகிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியத்தையும் ராஜாதி ராஜாவாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உம்முடைய கரத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீரே கர்த்தாவே எப்பொழுது எங்கள் குடும்பத்தின் தலைவராய் இருந்து மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துங்க. சகல துதி கனம் மகிமை எல்லாம் இயேசுப்பா உங்க ஒருவருக்கே நாங்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.